கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட ஒரு வார்த்தை மூலம் இடைப்படுகிறார். சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தாவீது இந்த வார்த்தையை சொல்லி பூரிப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் உயிர் வாழ்ற நாளெல்லாம் என் வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தான் என்னை தொடரும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசித்து உறுதியாய் இந்த அறிக்கை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி அறிக்கை செய்த தாவீது, தேவனுடைய கிருபையை பெற்ற தாவீதுக்கு என்ன கிடைத்ததுன்னு சொல்லி 2 சாமுவேல் 5:10 பார்க்கிறோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவருடைய கிருபை கிடைத்த ஜனங்களுக்கு நிச்சயம் விருத்தி உண்டு என்பதுதான் இதன் மூலம் நம்ம அறிந்து கொள்றோம். அடுத்ததா ஆதியாகமம் 6:8 பார்க்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள்ல நோவாவுக்கு கிருபை கிடைத்ததுனால இந்த உலகமே ஒரு அழிவுக்குள்ள சென்றது. ஆனா நோவாவும் அவன் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. கிருபையை பெற்றவர்களுக்கு நிச்சயம் பாதுகாப்பு உண்டு. உலகத்துல எங்க எது எப்படி வேணாலும் நடக்கலாம், ஆனா கிருபையை பெற்றவர்களுக்கு நிச்சயம் பாதுகாப்பு உண்டு. யாத்ராகமம் 33:16 மோசே சொல்கிறார், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும், நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். இந்த வார்த்தையை மோசே சொல்லும்போது, கிருபை கிடைக்கும்போது இந்த உலகத்துல எல்லா ஜனங்களிலும் நம்ம விசேஷித்தவர்களாய் நம்ம எல்லாருக்கும் முன்பாக காணப்படுவோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறது மாத்திரம் இல்லாம, இந்த கிருபை கிடைத்தவங்களுக்கு தேவன் எப்பொழுதும் கூட இருக்கிறார் என்பதும் நம்ம பார்க்கிறோம். தாவீதுக்கு சொல்லும் போதும் அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவன் கூட இருந்தார். இங்கு மோசேக்கு சொல்லும் போதும், நீர் எங்க கூட வருவதினால நாங்க விசேஷித்தவர்கள் என்று அறியப்படுவோம் என்று மோசே சொல்கிறதையும் பார்க்கிறோம். அடுத்ததா முக்கியமா ஒரு வார்த்தை லூக்கா 1:28 மரியாளிடத்துல தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவங்களுக்கு நிச்சயமா கர்த்தர் எப்பொழுதும் கூட இருக்கிறார் என்பதுதான் சத்தியம். அவங்க எப்படி இருப்பாங்களாம்? ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அந்த அதிகாரத்துல லூக்கா 1:45 எலிசபெத்து மரியாளை வாழ்த்தும்போது, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். கிருபையை பெற்ற ஜனங்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது நிச்சயமா அவரால் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும் என்பது நிஜமாயிருக்கிறது. இன்றைக்கு இந்த கிருபையை பெற்ற நம்ம இப்படி இருக்கிறோம். யோவான் 1:14 சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ இன்றைக்கு அந்த கிருபையே நமக்குள்ள வாசம் பண்ணுதுன்னா, நம்ம எப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற்றவங்க, எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றவங்க. இன்றைக்கு நமக்கு பாதுகாப்பு உண்டு, விருத்தி உண்டு, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் விசேஷமானவர்களாய் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். யோவான் 1:16 நம்ம பார்க்கிறோம், அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இன்றைக்கு அவுட் ஆஃப் ஹிஸ் ஃபுல்னஸ், அவருடைய பரிபூர்ணத்தினால நம்ம கிருபை மேல கிருபை பெற்றிருக்கிறதுனால இனி ஒரு காலம் எந்த தீங்கும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. பாதுகாப்பு உண்டு, விருத்தி உண்டு, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக விசேஷமானவர்களாக கர்த்தர் நம்மை இந்த பூமியில் வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதுதான் சத்தியம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு இடைப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் அறிக்கை இடுகிறோம் அப்பா, எங்கள் ஜீவன் உள்ள நாளெல்லாம் இனி எங்க வாழ்க்கையில நன்மைகளும் கிருபைகளும் தான் எங்களை தொடரும் அப்பா. நோவாவுக்கு உம்முடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது போல எங்களுக்கும் உடைய கண்களில் கிருபை கிடைத்து இருக்கிறதுனால இன்றைக்கு நாங்களும் எங்கள் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதுதான் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே போல எங்களை விசேஷித்தவர்களாய் நீர் வைத்திருக்கிறீர். எங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உம்மால் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறுகிற நாட்களுக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை தந்து நீர் எங்களை பலப்படுத்தினதற்காக, உற்சாகப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும்
இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.